நீங்க இந்த வருஷம் இப்ப ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின்ஸோட செஷன் 1 கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பெரும்பாலும் இந்த ஜேஇஇ மெயின் செஷன் ஓட 95% ஆஃப் எக்ஸாம்ஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இப்ப பெரும்பாலும் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச மாணவர்கள் அடுத்து ஒரு சின்ன குழப்பத்துல இருக்கிறாங்க. நான் திருப்பியும் ஜேஇஇ மெயின்ஸே கண்டினியூ பண்றதா, இல்ல போர்டு எக்ஸாம்ஸ்ல கண்டினியூ பண்றதா, இல்ல இப்ப இருந்தே எனக்கு வந்து நான் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கேன் சார். நான் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதா? அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இப்ப ஜேஇஇ மெயின் செஷன் 1 எழுதி முடிச்ச மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு என் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜேஇஇ மெயின்ஸையும் தூக்கி ஓரமா வையுங்க. ஜேஇஇ அட்வான்ஸையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நீங்க போர்டு எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய ஏன்னா இப்ப சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 20 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தேர்வுங்கிறது ஆரம்பிக்க போகுது. ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துல ஆரம்பிக்க போகுது. அப்ப நீங்க வந்து போர்டு எக்ஸாம்லயும் மார்க் வாங்கணும். ஏன் சார் மார்க் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇஇ மெயின்ஸ் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஜோசா கவுன்சிலிங்ல ஒவ்வொரு வருஷமும் சில இஷ்யூஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள், நான் எல்லா மாணவர்களையும் சொல்ல வரல, எங்கேயாச்சும் சில மாணவர்கள் ஜேஇஇ மெயின்ஸ்ல எலிஜிபிள் ஆயிருவாங்க அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவான 75% ஆஃப் மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறத நிறைய பேர் மீட் பண்றது இல்ல. அப்ப நிறைய பேர் என்னன்னா, ஜேஇ மெயின் ஸ்கோர் மட்டுமே போதும், போர்டு எக்ஸாம் மார்க் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து போர்டு எக்ஸாம்லயும் குறைஞ்சபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா தான், நீங்க ஜோசா கவுன்சிலிங்ல ஒரு ஐஐடி மற்றும் என்ஐடி மாதிரியான கல்லூரிகள்ல சீட் எடுக்கிறதுக்கே எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா ஐஐடி, என்ஐடில எடுக்க விட மாட்டாங்க. ட்ரிபிள் ஐடிலையுமே சில கல்லூரிகள்ல எடுக்க விடுறது இல்ல. சில கல்லூரிகள்ல மட்டும் தான் சீட் அலோகேட் பண்றாங்க. அப்ப நம்ம நினைச்ச கல்லூரியில், நம்ம நினைச்ச டிபார்ட்மெண்ட்ல சீட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம், இப்போதைக்கு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நம்ம போர்டு எக்ஸாம்ல 3 பேப்பர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 பேப்பர்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப சில மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சார் நான் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதுல நான் இத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நான் இல்லைன்னா சொல்ல வரல. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு இத்தனை மார்க் வரும். இந்த மார்க்குக்கு எனக்கு எத்தனை பெர்சன்டைல் வரும். எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்னு சொல்லி இப்ப இருந்தே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜேஇஇ எக்ஸாமோட ஒரிஜினலான ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, செஷன் 2 ஓட ரிசல்ட் வருது பாருங்க. அதுதான் ஒரிஜினலான ரிசல்ட். அப்ப ஜேஇஇ செஷன் 1 ஓட ரிசல்ட் ஒரு பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்குல வந்துரும் சார். இப்ப அது ஒரிஜினல் ரிசல்ட் இல்லையான்னு கேட்டா, அது வந்து செஷன் 1 ஓட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட பெர்சன்டைல் மட்டும் தான் வரும். பட் பெர்சன்டைல் மட்டும் இங்க யூஸ் ஆகாது. உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் தான் யூஸ் ஆகும். அப்ப அந்த ரேங்க், அதாவது ஓவரால் ரேங்க்ன்னு சொல்லுவாங்க. சிஆர்எல்ன்னு சொல்லுவாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். இந்த 2 ரேங்க்குமே உங்களுக்கு எங்க தான் என்னைக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 10லேருந்து 15ஆம் தேதி அதில தான் ஜேஇஇ செஷன் 2 ஓட ரிசல்ட்டுங்கிறது வரும். ஸோ அதுவரைக்கும் இப்ப இருந்தே உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காம, நீங்க போர்டு எக்ஸாம்ல நிதானமா உட்காந்து நல்லா படிங்க. போர்டு எக்ஸாம்ல மார்க் வாங்குங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த செஷன் 1 எழுதி முடிச்சுட்டு மாணவர்களும், பெற்றோர்களும் இது சம்பந்தமாவே தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இதுக்கு எவ்வளோ மார்க் வரும்? இதுக்கு எவ்வளோ பெர்சன்டைல் வரும்? இந்த பெர்சன்டைல வச்சு நம்ம வந்து ரேங்க கால்குலேட் பண்ணிற முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ண முடியாதுங்க. ஏன்னா செஷன் 1 ரிசல்ட் டோட்டலா வேறையா இருக்கும். செஷன் 2 ரிசல்ட் இன்னும் டோட்டலா வேறையா இருக்கும். காரணம் என்னன்னா, செஷன் 2ல இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் எழுத போறாங்க. ஏன்னா செஷன் 1ல விட்டவங்க எல்லாமே வந்து செஷன் 2ல வந்து இன்னும் அதிகப்படியா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப, ரிசல்ட்ங்கிறது டோட்டலா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப செஷன் 1 ரிசல்ட்ட மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா? இந்த காலேஜ் கிடைக்குமா? அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இந்த நான் வாங்கியிருக்கக்கூடிய செஷன் 1% வச்சு ரேங்க பிரெடிக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுங்க. ஸோ இப்ப ஜேஇஇ இப்ப எழுதியிருந்தாலும் சரி, எழுத போனாலும் சரி,
உங்களோட ஒரிஜினல் ரிசல்ட்டுங்கிறது ஏப்ரல் அந்த 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள தான் வரும். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் டோட்டலாக ஜேஇ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் மார்க்கும் மினிமம் மார்க்காச்சும் முக்கியம். மினிமம் 75%. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்குறீங்கனாலும் வாங்குங்க. அதுக்கு தகுந்த ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை வேற எங்கேயாச்சும் ஏதோ ஒரு இடத்துல உபயோகமாகும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த 75%க்கு மேலே வாங்கினா சில ஸ்காலர்ஷிப் இருக்குது, 80%க்கு மேலே வாங்கினா சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, 85%க்கு மேலே வாங்கினா சில ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களோட போர்டு எக்ஸாம் மார்க்குங்கிறது உபயோகமாக இருக்கும். பின்னாடி பிளேஸ்மெண்ட் போகிறப்பையும் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்குங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது இத்தனை விஷயங்களையும் கணக்கில் கொண்டு போர்டு எக்ஸாமில் நல்லா பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.